அட சப்னா, வா வா, உனக்கு பிடிச்சதான சமைச்சிருக்கேன். அட அண்ணி, என்ன பண்றீங்க? நீங்க இடுக்கிய பயன்படுத்த மாட்டீங்களா? இல்லம்மா, எனக்கு தொழுநோய் வந்ததுல இருந்து எனக்கு குளிர்ச்சி சூடுன்னு எதுவும் தெரியறதில்ல. அண்ணே, அண்ணி அவங்க கைகளை நல்லா பாத்துக்கணும். இல்லாட்டா அவங்க கையில சிவப்பா இருக்கிறது புண்ணா மாறிடும். நான் இப்பவே ஆஷாக்காக கூட்டிட்டு வரேன். அவங்க உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்குவாங்க. கீதாக்கா, வீட்டுல இருந்தபடியே உங்க கைகளை பாத்துக்க நான் உங்களுக்கு சில எளிய வழிகளை சொல்றேன். முதல்ல உங்க கைகளில சிவப்பு நிறம், வீக்கம், வெடிப்பு அல்லது புண்கள் இருக்கான்னு தினமும் பாருங்க. அப்படி இருந்தா சுத்தமான துணியை வச்சு மூடி அதை கட்டணும். கைகளுக்கு ஓய்வு கொடுங்க. கடினமாக இருக்கும் சருமத்தை மிருதுவாக்க உங்க கைகளை சுமார் 20 நிமிடங்கள் தண்ணீர்ல ஊற வைங்க. அப்புறம் கடினமாக இருக்கும் தோலை கடினமான துணி, தேங்காய் நார் அல்லது தேய்ப்பானை வச்சு தேய்ச்சி எடுங்க. ஈரமாக இருக்கும் உங்க கைகளில உடனடியாக எண்ணெயை தேய்ங்க. அப்பதான் தோல் காயாமல் இருக்கும். இதை தவிர சமைக்கும் போது சுடாமல் இருக்க சூடான பாத்திரங்களை கெட்டியான துணி அல்லது இடுக்கிய பயன்படுத்தி பிடிக்கணும். தினமும் பயன்படுத்தும் கனமான மற்றும் கடினமான பொருட்களை தடிமனான துணியை கொண்டு பிடிக்கணும். அண்ணி, இது எல்லாத்தையும் நினைவுல வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீ கவலைப்படாத சப்னா, நான் உன்னோட அன்னிக்கு உதவி செய்து நல்லா பாத்துக்குவேன். ரொம்ப நல்லது ரமேஷ். நான் கைகளுக்கான சில பயிற்சிகளை சொல்லி கொடுக்கறேன். உங்க கையில எண்ணெயை தேய்ச்சு அதை தொடை மீது வையுங்க. இந்த கை மீது இன்னொரு கையை வச்சு முன்புறமாக மெதுவா தேய்க்கணும். அப்பதான் மடங்கி இருக்கும் விரல்களை முடிந்தவரை நேராக நீட்ட முடியும். இந்த பயிற்சியை தினமும் 3 முறை செய்யணும். இந்த பயிற்சியால என்னுடைய விரல்கள் சரியாயிடுமாக்கா? கீதா, நீ கவலைப்படாத. மடங்கி இருக்கும் உன்னுடைய விரல்களை ஆபரேஷன் மூலமா சரி பண்ணிடலாம். நிஜமாவாக்கா? அக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எங்களுக்கு சரியான பாதையை காட்டுனீங்க. சுயமாக கவனித்துக் கொள்ளுங்கள், இயலாமையை விலக்கிடுங்கள்.